தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இளைஞர்கள் தான் அடுத்த தலைமுறையின் புரட்சியாளர்கள், தலைவர்களாக உருவாக போற மாமேதைகள். ஆனா அந்த இளைஞர்களை மடைமாற்றம் இந்த தாவைக்கான்ற ஒரு புதிய அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியா இல்ல ஒரு தற்குறிகளின் கூடாரமா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா தலைவருக்கு அந்த கட்சியின் தலைவர் விஜய்க்கு பல விதயங்கள்ல அவரோட கருத்தை தெரிவிக்க தயங்குறாரு, பயப்படுறாருன்னு தெரியல. அப்பேற்பட்ட உன்னதமான தலைவரை வச்சுக்கிட்டு அந்த தொண்டர்களையும் பார்த்தோம்னா ஏதோ வேற்று கிரக மனிதர்கள் போல் நடந்துக்கிறாங்க. அவரும் நடிகரா இருந்து இப்ப அவர் மக்களுக்கு நல்ல செய்யுதுன்னு ஒரு எண்ணத்துல அவர் சொல்லிக்கிறாரு. அப்படின்ற ஒரு எண்ணத்துல அரசியலுக்கு வர்றாரு. அவரை பாக்குறதுக்கு இந்த அளவுக்கு மக்கள் அடிச்சுக்கிட்டு முன்னேறி போறது, இந்த தடை இப்ப ஏதாவது பேரிகார்ட் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா அதை தள்ளி விட்டுட்டு ஏதோ ஒரு கறி துண்டை பார்த்த நாய்கள் மாதிரி நடந்துக்கிறாங்க. நான் இந்த வார்த்தையை பயன்படுத்த கூட, இருந்தாலும் அந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு காட்சி போடுறேன், அந்த காட்சியை பாருங்க. காட்சியை பார்த்திருப்பீங்க. அதுல அந்த நம்ம இளைஞர்களும் எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு பாருங்களேன். அதுல ஒரு பெண்மணி கீழே விழுறாங்க, அதை கூட கண்டுக்காம எல்லாரும் முந்தி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அப்படி இந்த விஜய் பார்த்து அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்களோட அரசியல் கட்சி கண்டிப்பா தேர்தல் நிற்பாங்க. 234 தொகுதியா இல்ல கூட்டணி கட்சிகளோட தொகுதியில் நிற்கிறாங்கன்னு தெரியல. எப்படி நிற்க போறாங்க? எலெக்ஷன்ல அவங்களோட பவரை காட்டலாம், அங்க போய் வாக்கு செலுத்தலாம். வாக்கு செலுத்திட்டு சரி நம்ம டிவி தாவைக்காக வாக்கு செலுத்தோம்னா நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல பண்ணலாம். ஆனா இந்த விஜயை பார்த்தாலே போதுன்ற ஒரு ரசிக மனப்பான்மை தான் நம்ம தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு வரோம். இப்ப விஜயோட மனைவி சங்கீதா அவர் மேல ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இவர் திருமணம் கடந்த ஒரு உறவுல இருக்காரு. அது மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது அவங்களோட பர்சனலா யாரும் பேசுறதுக்கு ரூல் ரைட்ஸ் கிடையாது, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அரசியல் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா அவங்களுக்கு பர்சனலே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கானோ பொது வாழ்க்கையிலும் அப்படிதான் இருப்பான். அப்போ நம்ம அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு எளிதா பொது வாழ்க்கையை நம்மளால கணிச்சிட முடியும். அதே மாதிரிதான் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே பொது வாழ்க்கை தான். அப்போ நடிகர் விஜயோட ஒய்ஃப் சங்கியா ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க, டிவோர்ஸ் கேஸ். அதுல ஒரு திருமணம் கடந்த உறவுல இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெண்மணி வீடியோ முன்னாடி பேசுறாங்க. என்னன்னு பேசியிருக்காங்கன்னா, குப்பை பொறுக்கிறா 2 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, துணி துவைக்கிற 4 பொண்டாட்டி வச்சிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன சொல்றோம்னா, குப்பை பொறுக்கிறது அவ்வளவு கேவலமான தொழிலா? இப்போ அந்த தூய்மை பணி நம்ம ஏன் குப்பை பறிக்கின்னு இருந்த பேரை நம்ம தூய்மை பணியாளர்னு வச்சிருக்கோம்னா, அவங்க இல்லாட்ட நம்ம நகரங்கள் முழுவதும் நாற்றங்களும் குப்பைகளுமா நிறைஞ்சிருக்கும். அவங்க அவ்வளவு பெரிய உன்னதமான தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த பொண்ணு இழிவா பேசுது, குப்பை பொறுக்கிறவனே 2 பொண்டாட்டி வச்சிருக்குன்னு. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு எவ்வளவு நார்மலைஸ் பண்ணுது பாருங்க. இதே மாதிரி இந்த பொண்ணு மட்டும் இல்ல, மொத்தம் இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரிஸ் தாவைக்கு ஆதரவாளர்கள் எல்லாருமே இதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இல்லீகல் அஃபேர் வச்சிருந்தா அது தப்பு இல்ல, அந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா தனக்கு திருமணம் ஆயிடுச்சு, சரி அந்த பொண்ணை பிடிக்கலன்னா அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு நம்ம வேற ஒரு பொண்ணு கூட மறுமணமோ இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். அதை விடுத்து மனைவி இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்குது ஒரு இல்லீகல் அஃபேர். அது இந்தியன் சட்டப்படி அது ஒரு இல்லீகல் தான். அந்த இதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிவிகே வாரியர்ஸ். அதுல பொண்ணு பேசுறது எவ்வளவு அறிவிட்டு ஒரு சமூக குப்பை. இந்த தாவைக்குங்கிறது ஒரு சமூக குப்பை. ஏன்னா எல்லா விஷயங்கள்லுமே இந்த விஜய்க்கு முட்டு கொடுத்து எல்லா தவறான விஷயங்களுக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, தாவைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க அரசியல்ல ஒரு தூய சக்தி புதுசா வந்திருக்கோம், நாங்க எந்த ஊழல் கரைப்படையாத கைகளை கொண்டவங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக வர செங்கோட்டையை ஏத்துக்கிறாங்க. அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவே ஒரு ஊழல் குற்றவாளி. அந்த அம்மையார் ஜெயலலிதாவோட அமைச்சரவையில இருந்து செங்கோட்டையன் புனிதராகிறாரா. அவரு தான் இந்த வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமையோட முக்கியமான ஆளு. அவர் இந்த கட்சிக்கு வந்தோம் தூய்மையானலா மாறிடுறாரு. அப்புறம் ஆதவர்ஜினா அவரே சொல்லியிருக்காரு, என் மாமனார் லாட்டரியில ஜெயிச்சு 3000 கோடி தான் கொடுத்தாருன்னு சொல்லி அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு. அவர் இந்த கட்சிக்கு வந்தோம்னா தூய்மையானராகிறாரு. இந்த மாதிரி வெளியேந்து வரவங்க எல்லாரையும் எல்லா ஊழல்வாதிகளும் சேர்த்து வச்சுட்டு இவங்க தூய சக்தின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த கட்சி மீது நம்ம கேள்விகள் எழுப்புறோம். ஆனா அந்த கேள்விகளை முறையான வழியில் நம்ம எழுப்பினாலும் அங்கிருந்து வர பதில் ஆபாசமாகவும் கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டுறதா இருக்கட்டும், ஒருமையில பேசுறாங்க, இந்த மாதிரியான பதில்கள் மட்டும் தான் நம்ம தாயை கட்டுறது நம்ம நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க 5 கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க. இப்போ ஈவே ராமசாமி ஒரு முக்கியமான கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க, நடுசுல வர வச்சிருக்காங்க. அவர் பெண்ணியம் அவரால் நம்ம படிச்சோம், அவரால் தான் பெண்ணியம் பாதுகாக்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா அந்த ஈவே ராமசாமி எப்போதும் தன்னோட வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கு எதிராகவே வாழ்ந்திருக்காரு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இது ஈவேராமன் இல்லை, ஈவேராவே எங்களுக்கு மண்டுதான் சொல்றோம். இப்போ அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. ஆனா திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலைக்கு இவரோட கருத்தை கருத்து இல்ல கேட்டா நாங்க கோர்ட்ல கேஸ் கொடுத்துக்கணும். இப்போ அந்த சம்பவம் நடந்து 3 வாரங்கள் கழிச்சு இவங்க கோர்ட்ல யாருக்கும் தெரியாம பின்வாசலே கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் திருப்பரங்குன்ற இஷ்யூல பாஜக கொள்கை எதிரியாம். ஆனா திருப்பரங்குன்றத்துல திமுக பாஜக சேர்ந்துதான் அந்த பிரச்சனை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு இவரோட கருத்து இல்ல. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தலைவரை நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லை. அதுவும் இல்ல, இப்போ சமீபத்தில் நடந்த கூட்டத்துல இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மைன்னு இவரே குறிப்பிட்டு இருந்தாரு. எதை வச்சு இவரை சிறுபான்மை? எல்லா மக்களுமே சமம் சொல்றோம்,
அவங்க வந்து அந்த மதத்தை ஏத்துக்கிட்டனாலே அவங்க சிறுபான்மையா? இந்த மாதிரி ஒரு புரிதலற்ற ஒரு தலைவரை இந்த தமிழக அரசியல் வரலாறு வந்து இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப வித்தியாசமான தலைவரா இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களோட தொண்டர்கள் வந்து எப்படி சொல்ல, வேற்றுக்கிரக மனிதர்கள் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு ஒழுக்கம் இல்ல, கட்டுப்பாடு இல்ல, ஒரு சமூக குப்பை தான் இந்த தாவேக்கா. நம்ம தாவேக்கா ஏதாவது விமர்சனம் பண்றோம்னா உடனே நம்ம தனி மனித தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நமக்கு எப்ப ஏதாவது கேள்வி கேட்கறோம், அது பதில் இருந்தா பதில சொல்லலாம், ஆனா பதில் தெரியலன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு போயிடலாம். அப்படிலாம் நம்ம திருப்பி கேள்வி கேட்கலாம். ஏன்னா எல்லா உரிமையும் அவங்களுக்கு உண்டு. நம்ம அவங்க கேட்கிற கேள்வி நம்ம பதில் தெரிஞ்சா பதில சொல்ல போறோம், இல்ல தெரியலன்னு சொல்ல போறோம். ஆனா இதை விட்டு தனி மனித தாக்கல வந்து எப்பவுமே தாவைக்கு கையில் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த தாவைக்காக்கு சார்ந்த இன்ஃபுளுசர்ஸ் நீங்க அவங்களோட ஐடிகள் எல்லாம் போய் பாருங்க. ஒருத்தர் கூட உரிமையில பேசாம இருக்க மாட்டாங்க. எல்லாரும் உரிமையில பேசுறது, ஆபாசமா பேசுறது, வாடா போடான்னு திட்டுறது, இதுதான் இவங்களோட வந்து மாற்று அரசியல். இவங்க திமுக என்ன, நம்ம திமுக பண்ற எல்லா செயல்களும் நம்ம எதிர்க்கிறோம், திமுக ஒழிச்சே ஆகும்னு நம்ம நினைக்கிறோம். அதே கட்டமைப்போட அதே மாதிரியான கட்சி தான் தாவைக்கா. அப்ப நம்ம இவங்களே ஒழிச்சுதானே ஆகணும். அதனாலதான் நம்ம தொடர்ந்து தாவைக்காக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கோம். உடனே நம்ம சொல்லுவாங்க, நீ அப்ப எந்த கட்சி சார்ந்தவன்? நம்ம இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்தவனோ இல்ல இதை சார்ந்தவனோன்னு இது இல்ல. நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? பதில் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டா அமைதியா நம்ம காணொலியை பார்த்துட்டு ஒரு ஓரமா கமெண்ட் செக்ஷன்ல கதறிட்டு கிளம்பலாம். அப்புறம் தாவேக்க தலைவர் விஜய் வந்து இப்போ ஒரு கூட்டத்துல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து மக்களோட பணத்தையே செலவிக்கிறீங்கன்னு சொல்லி இவர் கேட்கறாரு. நம்ம அவர்கிட்ட என்ன சொல்றோம்னா, ஐயா அதுக்கு ஒரு கண்ணாடியா, நீங்க தான் முன்னாடி வந்து ஐயா கலைஞரோட 100வது வயசுல அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவருக்கு ஒரு செலவைக்கணும் நீங்க தான் ஐயா பேசியிருந்தீங்க. அப்போ அது மக்கள் பணமா தெரியலையா? கனிமொழி, உதயநிதி, இன்பநிதி, தயாநிதி இந்த மாதிரி பேர்கள்லாம் படங்களுக்கு பேராக்கிற அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க தான் திமுக முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளுதான் நீங்க. ஆனா இப்போ வந்து ஒரு தூய சக்தியா மாறிட்டாராம். அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில வந்து ஒவ்வொருத்தருமே எப்படி மூளை இல்லாதவங்க எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசுவாங்க. மூளைன்னு ஒண்ணு அந்த கட்சிக்காரங்களுக்கு இருக்காங்கன்னே தெரியல. திடீர்னு ஒருத்தர் என்ன சொல்ல, நாங்க வந்து விஜய் பொண்டாட்டியா கூட இருப்போம்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லுது. இன்னொரு அம்மா என்ன சொல்லுது, என் பெத்த பிள்ளையோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லுது. அந்த கரூர் சம்பவத்துல தன்னோட குழந்தைய இழந்திருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சரி விஜய் பார்க்க போய் தானே என் குழந்தை இறந்திருக்கா, அது எனக்கு பெருமைதான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அறிவில்லாத ஒரு கூட்டத்தை, தமிழ்நாட்டுல இவ்வளவு அறிவில்லாத கூட்டங்கள் இருக்குன்னு சொல்லி தாவேக்கா வந்து நம்மளுக்கு வெளிக்காட்டியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம தாவேக்காக வந்து நன்றி சொல்றோம். அதாவது இப்போ ஒழுக்கங்கிறது ஒரு ஆள் இருந்தாலும் அந்த ஒழுக்கம் இருக்கணும், 1,00,000 பேர் இருந்தாலும் அந்த ஒழுக்கம் இருக்கணும். ஆனா உங்க கட்சிக்காரங்கிட்ட அந்த ஒழுக்கம்னா என்னன்னே தெரியல போல. ஏன்னா ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா மரத்து மேல ஏறாங்க, கரண்ட் கம்பி மேல ஏறாங்க, டிரான்ஸ்பர் மேல ஏறாங்க. இது என்ன கட்சி தலைவர் சொல்றாரா? வந்தமா ராணுவ கட்டுப்பாடோட என்ன இந்த இடத்துல இப்ப சேர் போட்டிருக்காங்களா, சேரை வந்து உட்காடுறோம், எஞ்சி போடுறோம், முடிஞ்சா அடிக்க வைக்கிறோம். அதை விட்டு உங்க கட்சியோட மாநாட்டு ஒரு மாநாட்டுல சேர் உடையாம இருந்திருக்கா? ஏதாச்சும் ஒரு மாநாட்டுல உடையாம இருந்தா தான் ஆச்சு. இப்போ ரீசெண்டா திருச்சியில் கூட நாம் தமிழ் கட்சி ஒரு மாநாடு நடத்திருந்தாங்க. குறைஞ்சி அதுல 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அங்க ஒரு சேர் கூட விடல. ஏன்னா அந்த கட்சியோட தலைவர் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த தொண்டர்கள் வந்து அவ்வளவு ஒழுக்கம் வளர்ந்துருக்காங்க. நீங்க உங்க தொண்டர்களை முதல்ல அரசியல்மயப்படுத்துங்க. அரசியல்மயப்படுத்தாம நான் வருவேன், வந்த உடனே எனக்கு எந்த அரசியலுமே ஒழுங்கா தெரியாது, என் தொண்டர்களையும் நான் அரசியல்படுத்த மாட்டேன், ஆனா நான் முதலமைச்சர் ஆயிடணும். இதுதான் இந்த உங்களோட அழிவுக்கான முதல் காரணமா இருக்கும். நீங்க உங்க தொண்டர்களை உங்களை அரசியல் நான் வர வேண்டாம்னு சொல்லல, பொறுமையா அரசியல்ல வந்து உங்க தொண்டர்கள் மேல அரசியல்மயப்படுத்துங்க. படுத்திட்டு கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் முதலமைச்சர் நான் வந்து அதுக்கான தகுதிகளை வந்து நீங்க வளர்த்துக்கணும். இப்போ உடனே என்கிட்ட வந்துருவாங்க, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ ஏன் விஜய்க்கு பார்த்து கேள்வி கேட்கிற, உனக்கு அந்த அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. கேள்வி வந்து யாருனாலும் கேட்கலாம், இதுக்கு ஒரு தகுதி வேணும்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா உங்க விஜயை விட எனக்கு அதிக தகுதி இருக்கு, அரசியல் புரிதல் வந்து எனக்கு அதிகமா இருக்கு. என்ன வேணா ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், விஜய் ரசிகரோ அல்லது விஜயோனாலும் ஓகே தான், வாங்க ஓப்பனா ஒரு டிபேட் வைப்போம். என்ன வந்துட்டு நீங்க வென்றுட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் தாவேக்காக நான் ஓட்டு கேட்டு என்ன கலப்பணிகள் எல்லா கலப்பணிகளும் நான் செய்யறேன். சவாலுக்கு தயாரா? தகுதி வந்து கேள்வி கேட்கறதுன்னு தகுதினா உங்க தலைவருக்கு அப்போ நீங்க உங்க தலைவர் வந்து பொது வழியில பேசிருக்கே கூடாது. ஒரு தகுதியற்ற ஆள் தான் உங்க நடிகர் விஜய். இப்போ வரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு இல்லை. ஏன்னா எழுதி கொடுக்கறது வந்து நம்ம மேல நின்று எப்படினாலும் பேசிடலாம், எழுதி கொடுக்கறத வச்சு பேசலாம். ஆனா பிரஸ் மீட் அப்படி கிடையாது. ஒவ்வொரு செய்தியாளர் ஒவ்வொரு வித்தியாசமான கேள்விகளை கேட்பாங்க. அப்போ இவர் மாட்டிப்பாரு. அதனால மட்டும்தான் இவர் வந்து இப்போ வரைக்கும் பிரஸ் மீட் கொடுக்காம இருக்காரு. கேட்டா ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்துட்டாரு, அவர் எப்போ கொடுக்குறாரு அப்பதான் இவர் கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயா அவங்க சரியில்லைன்னு சொல்லி தானே நீங்க வரீங்க, அப்ப அவங்க மாதிரியே பண்ண அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தான் கேட்கறாங்க. அந்த கேள்விதான் நம்மளுக்கு தோணுது. முட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கிடைச்சிருக்கு வந்து விஜய் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா என்ன பண்ணாலும் வி ஸ்டாண்ட் வித் விஜய், வி ஸ்டாண்ட் வித் விஜய். அவர் தப்பே செஞ்சாலும் வி ஸ்டாண்ட் வித் விஜய் தான். இது என்ன மாதிரியான அரசியல் தெரியல. முதல்ல தாவேக்காவினர் வந்து நீங்க அரசியல்மயப்படுத்துங்க, அடுத்து முதலமைச்சர் கனவு பத்தி பார்க்கலாம். இங்க 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு திருட்டு திமுக, இன்னொன்னு ஊழல் தாவேக்கா. ஏன் உங்களுக்கு ஊழல் சொல்றோம்னா, ஏன்னா ஊழல் வேலைக்கு ஃபுல்லா உங்க கட்சியில தானே இருக்காங்க. எல்லா கட்சியிலும் உள்ள ஊழல்வாதிகளை கூப்பிட்டு வந்து நம்ம தாவேக்கா ஒரு வாஷிங் மிஷின்ல துவைச்சு தாங்க கட்சியில சேர்த்துப்பாங்க. அதனால நீங்களும் ஒரு ஊழல் சக்தி தான். அதனால அவங்க 2 பேரும் ஒழிச்சு தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் நிலைநாட்டுவோம். நாங்க அது கூடிய விரைவில் நடப்போம். அதுக்கான முன்னோட்டத்தை வந்து திருச்சியில் நாம் தமிழ் கட்சி காட்டியிருப்பாங்க. இப்போ வந்து நான் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாளர், அதனால தாவேக்காவை பேசுறேன்லாம் கிடையாது. இப்போ நாம் தமிழ் கட்சி ஒரு தப்பு செஞ்சேன்னா அதை எதிர்த்து நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா தமிழ் தேசியத்துக்காண்டி இருக்கிற ஒரே கட்சி அதுதான். ஆனா அந்த கட்சியே தப்பு செய்யும் போது நான் கண்டிப்பா கேள்விகள் கேட்பேன் அதை எதிர்த்து. அதனால தாவேக்காட்ட மறுபடியும் சொல்றோம், ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு முன்னெடுங்க. இந்த மாதிரி ஆபாசங்கள் உரிமையில பேசுறதை வந்து கைவிடுங்க.
அப்போவாது நீங்க 1-2 மேக்சிமம் உங்க விஜய் வேணா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்க கட்சி கண்டிப்பா படுதோல்வி அடையும். அதுக்கப்புறம் நீங்க இந்த அரசியல் இருக்கீங்களான்னு பார்ப்போம். உங்க கட்சி தலைவர் நிச்சயமா படம் நடிக்க போவாரு, நாங்க படம் நடிக்க வைப்போம். கண்டிப்பா லியோ 2, மாஸ்டர் 2 எல்லாமே வருது, பொறுத்திருந்து பாருங்க. நன்றி.